Hi everyone, this is Jay Murugan. I'm Director of Academics at Vision Defense Institute. This video is specifically focusing on Combined Defense Service Examination 2024. ஸோ யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லிட்டு ஒரு கமிஷன் இருக்குது. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அவங்க. அது மட்டும் இல்லாமல் கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீஸ், என்டிஏ எக்ஸாமினேஷன், இந்த மாதிரி பல எக்ஸாம்ஸ் அவங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் பெர்மனன்ட் கமிஷன் அண்ட் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் இது ரெண்டுத்துக்கும் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீஸ் மூலமாக நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பெர்மனன்ட் கமிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 60 years ஏஜ் வரைக்கும் நம்ம வந்து சர்வ் பண்ணலாம் ஆர்மி, நேவியில், ஏர்ஃபோர்ஸில். அப்படி இல்லைன்னா ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்ல வந்து நம்ம 10+4 years, அதாவது 14 years மேக்ஸிமம் சர்வ் பண்ணலாம். இதுல கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம் மூலமா இந்தியன் ஆர்மிக்கு ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்ல கால் ஃபார் பண்றாங்க, இந்தியன் ஆர்மிக்கு. அதே வந்து பெர்மனன்ட் கமிஷன் பாத்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் கால் ஃபார் பண்ணுவாங்க. அதை கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுல வந்து மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதே வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் இந்தியன் ஆர்மிக்கு த்ரூ சிடிஎஸ் எக்ஸாமினேஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இந்த கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீஸோட ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்னு சொல்ல முடியும் நம்ம இதை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர, எப்பவுமே வந்து ஒரு 300+ அந்த மாதிரி வேகன்சி இருக்கும். இந்த வாட்டி வந்து அப்படியே லைக் 475 வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை அடுத்தடுத்து பார்க்கலாம் போதில். ஸோ எலிஜிபிலிட்டி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா should be an Indian or subject of Nepal or a person of Indian origin from any of the countries which are mentioned in the notification. அது டிஸ்கிரிப்ஷன்ல கிளியரா கொடுத்துருப்பாங்க, டவுன்லோட் பண்ணி அதை கண்டிப்பா படிச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பா நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்னா இந்தியன் சிட்டிசன்றது அர்த்தம். ஸோ வி ஹேவ் அவர் ஓன் ஐடென்டிட்டி அண்ட் ஆல், லைக் ஆதார் கார்டு, ப்ரூஃப்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்தியன் அப்படின்ற ஒரு காரணத்தினால கண்டிப்பா என்ன பண்ணலாம், நம்ம இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 2nd January 2001க்கு முன்னாடி பிறந்திருக்க கூடாது. அதே மாதிரி 1st January 2006க்கு அப்புறம் பிறந்திருக்க கூடாது. இந்த டேட் ஆஃப் பர்த்க்குள்ள, இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா போத் டேட்ஸ் இன்க்ளூசிவ். நீங்க 2nd January 2001 பிறந்திருக்கலாம், இல்ல 1st January 2006 பிறந்திருக்கலாம். இது ரெண்டு டேட்ஸுமே இன்க்ளூசிவா இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்க என்ன பண்ணலாம், இந்தியன் மிலிட்டரி அகாடமிக்கு வந்து நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். நீங்க வாரணமாயிரம் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல வந்து சூர்யா வந்து ஒரு மிலிட்டரி இன்ஸ்டிடியூஷன்ல போயிட்டு ஐம் மேஜர் கே சூர்யா டாடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் காமிப்பாங்க, மிலிட்டரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல அந்த ட்ரைனிங் பில்டிங் காமிப்பாங்க. அது வேற ஒன்றும் இல்லை, அது எங்கன்னா இந்தியன் மிலிட்டரி அகாடமி டேராடூன்ல. அதே மாதிரி இந்தியன் நேவல் அகாடமி பாத்தீங்கன்னா கண்ணூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர்ல இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா எலிமலா, இந்தியன் நேவல் அகாடமி எலிமலா அப்படின்ற லொகேஷன்ல இருக்கு. கண்ணூர் அப்படின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலயே இருக்கும். ஸோ இது வந்து எங்க இருக்குன்னா கேரளால இருக்குங்க. தென் ஏர்ஃபோர்ஸ் அகாடமி செகண்டராபாத், ஹைதராபாத், இந்த ட்வின் சிட்டிஸ் சொல்லுவாங்க, அதுக்கு பக்கத்துல இருக்குங்க. ட்விண்டிகல்னு சொல்லுவாங்க, அதுக்கு பக்கத்துல இருக்கு. இங்க வந்து ஃபைனஸ்ட் பைலட்ஸ் ஆர் கிரியேட்டட். ஸோ நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல ஃபைனஸ்ட் பைலட்ஸ் ஆர் கிரியேட்டட் ஏர்ஃபோர்ஸ் அகாடமி. அது மட்டும் இல்லை, அதே ஏர்ஃபோர்ஸ் அகாடமியில் லாஜிஸ்டிக்ஸ் ஆஃபீஸர்ஸ் ட்ரெயின் பண்றாங்க, அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர்ஸ், மேனேஜ்மெண்ட் கேடர் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையுமே அங்கே ட்ரெயின் பண்றாங்க. ஸோ அதுல இப்போ ஏர்ஃபோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு த்ரூ சிடிஎஸ் எக்ஸாமினேஷன் சேம் ஏஜ் லிமிட் சார். 2nd January 2001க்கு முன்னாடி பிறந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா 1st January 2005. ஏர்ஃபோர்ஸ்க்கு மட்டும் இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இருக்கு, இதை நோட் பண்ணிக்கணும். 2005க்கு அப்புறம் பிறந்திருக்க கூடாது. ஸோ 1st January 2005க்கு அப்புறம் பிறந்திருக்க கூடாதுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி, அண்ட் இது வந்து ஷார்ட் சர்வீஸ் கோர்ஸ் ஃபார் மென். இதுல வந்து என்னன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஏஜ் லிமிட் கிடைக்கும் நமக்கு. ஸோ இதுல வந்து 2nd January 2000. ஸோ இது வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் சொன்னேன் இல்லையா. ஸோ அதை நம்ம பார்த்தது பெர்மனன்ட் கமிஷன். ஸோ இது வந்து பெர்மனன்ட் கமிஷனுக்காக 60 வயசு வரைக்கும் நான் வேலை பார்க்கலாம் அந்த மாதிரி. இது வந்து பாத்தீங்கன்னா 10+4 years, 10 years கம்பல்சரி ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் இருக்கும், அண்ட் 4 years எக்ஸ்டெண்டபிள் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஃபார் இந்தியன் ஆர்மி ஃபார் போத் மேல் அண்ட் ஃபீமேல். இங்க பாருங்க, ஆஃபீஸர் அகாடமி ஃபார் எஸ்எஸ்சி ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் விமன் நான் டெக்னிக்கல் கோர்ஸ்ல எடுக்கிறாங்க. அன்மேரிடா இருக்கணும் கம்பல்சரியா. ஸோ இது எல்லா இடத்துலயுமே வந்து அன்மேரிட் இஸ் a கம்பல்சரி ஸ்டேட்டஸ் அண்ட் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் இதுல வந்து 2nd January 2000 as I said, ஃபர்ஸ்ட் வந்து ஏஜ் லிமிட், ஃபர்ஸ்ட் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 2nd Jan 2000. ஓகே, ஸோ இங்க பார்த்தோம், இங்க 2001 இருக்கும், இங்க 2000 இருக்கு. ஸோ நீங்க ஒரு வயசு பெருசா கூட இருக்கலாம்.
So it is 2000 there. Okay. And அதே மாதிரி 1st January 2006 அடுத்த லோவர் லிமிட் பாத்தீங்கன்னா, ஸோ இந்த ஏஜ் லிமிட்குள்ள இருக்கீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். ஒரு ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு இந்த குவாலிஃபிகேஷன், அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா டிகிரி ரெகக்னைஸ்டு ஃப்ரம் யூனிவர்சிட்டி ஆர் ஈக்வலண்ட், எனி டிகிரி ஃபார் தட் மேட்டர். நீங்க ஐஎம்ஏக்கு எனி டிகிரி இருக்கலாம், இல்ல ஓடிஏ ரெண்டுக்குமே வந்து எனி டிகிரி சார். தேர் இஸ் நோ எனி ஒரு பர்டிகுலர் கிரைட்டீரியா கிடையாது. அதாவது கிரைட்டீரியா சென்ஸ் நீங்க பிசிக்ஸ் படிச்சிருக்கணும், மேக்ஸ் படிச்சிருக்கணும் அப்படிலாம் கிடையாது. நான் ஜுவாலஜி படிச்சிருக்கலாம், பிகாம் படிச்சிருக்கலாம், ஸ்டில் ஐ கேன் ஜாயின் இன் டு ஐஎம்ஏ, இல்லைன்னா ஓடிஏ ஜாயின் பண்ணலாம். ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி, ரைட், சென்னையில் இருக்கு இல்லையா, அந்த அகாடமியில், ரைட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் நேவல் அகாடமி, வெரி பர்டிகுலர் அபவுட் இந்தியன் நேவல் அகாடமி. தே ஆஸ்க் ஃபார் டிகிரி இன் இன்ஜினியரிங் ஃப்ரம் அ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இன்ஜினியரிங் படிச்சிருந்தா மட்டும்தான் நேவல் அகாடமி ஆப்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ பிஎஸ்சி படிச்சவங்க, பிஏ படிச்சவங்க கண்டிப்பா வந்து ஐஎம்ஏ அண்ட் ஓடிஏ நீங்க சூஸ் பண்ணலாம். ஏர்ஃபோர்ஸ் அகாடமி போகணும் அப்படின்னா எனி டிகிரி இஸ் ஃபைன். நீங்க பிஏ இங்கிலீஷ் கூட படிச்சிருக்கலாம் சார், நோ ப்ராப்ளம் அட் ஆல். சயின்ஸ் டிகிரி வேணுமா? ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, சார் நான் வந்து சயின்ஸ் டிகிரி பண்ணணுமா? தேவையில்லை, நீங்க பிஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கலாம், பிகாம் கூட படிச்சிருக்கலாம். ஆனா பிகாம் படிச்சா போக முடியுமா? ஏன்னா 12th சயின்ஸ் படிச்சிருக்க மாட்டீங்க, கரெக்டா? ஸோ பிகாமுக்கு பாசிபிள் இல்லை. ஆனா அதே வந்து பாத்தீங்கன்னா பிஏ எக்கனாமிக்ஸ் எடுத்திருப்பீங்க, ஆனா நீங்க சயின்ஸ் படிச்சிருக்கலாம் 12th. ஸோ அப்போ நீங்க வித் பிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அட் 10+2 லெவல். ஸோ a degree recognized by university and physics and maths at 12th standard படிச்சிருந்தீங்கன்னா, நீங்க பிஏ இங்கிலீஷ் படிச்சிருந்தாலும் சரி, இல்ல பிஎஸ்சி படிச்சிருந்தாலும் சரி, இல்ல பிபிஏ படிச்சிருந்தாலும் சரி, நீங்க தாராளமா வந்து ஏர்ஃபோர்ஸ் அகாடமி ஃபிளைங் பிரான்ச்சுக்காக நீங்க அப்ளை பண்ணலாம். ஆர் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா தாராளமா இந்த எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். சரி, இப்போ எல்லாருமே வந்து கிராஜுவேட்ஸா இருக்கீங்க அப்ளை பண்ணும்போது. ஸோ ஒரு இப்போ செலக்ட் ஆயாச்சு. இப்போ நம்ம வந்து எங்க போக போறோம் அப்படின்னா அகாடமிஸ் போக போறோம். என்னென்ன அகாடமின்னு பார்ப்போம். இந்தியன் மிலிட்டரி அகாடமி எங்க இருக்குன்னு பாருங்க, டேராடூன். ஸோ கோர்ஸ் எப்போ கமென்ஸ் ஆகுது? ஜனவரி 2025 கமென்ஸ் ஆகுது. வேகன்சி வந்து 100. யூஸ்வலா வந்து என்ன நடக்கும் அப்படின்னா வேகன்சிஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குமான்னு கேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ்எஸ்பி கிளியர் பண்றவங்க பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ்ல ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னா எஸ்எஸ்பி இன்டர்வியூன்னு ஒன்று இருக்கு. அது கிராஸ் பண்ணக்கு அப்புறம் தான் அவங்க ஆஃபீஸர் ஆக முடியும். அது ரெக்கமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான். அதுல இருந்து அவங்க மெடிக்கல் செக்அப்ஸ் போயிட்டு அதையும் கிளியர் பண்ணியிருக்கணும். ஸோ ஒரு ப்ராசஸ்ல வந்து ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணணும், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ கிளியர் பண்ணணும், அப்புறம் மெடிக்கல் டெஸ்ட். ஸோ இது 3 கிளியர் பண்ணியாச்சுன்னா they have to wait for merit list. அந்த மெரிட் லிஸ்ட்ல மோஸ்ட்லி இப்போ ஐஎம்ஏக்கு வந்து 100 பேர் தேவைப்படுறாங்க அப்படின்னா, 100 பேர் ரெக்ரூட்மெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்கன்னா, ரெக்கமெண்ட் ஆகுறதே வந்து பாத்தீங்கன்னா இந்த 100 விட கம்மியா தான் இருப்பாங்க. அப்போ சிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, மெரிட் அவுட் ஆகிறதுக்கு ரொம்ப லீஸ்ட் சான்சஸ் தான். ஸோ மெரிட் அவுட் ஆக ரொம்ப லீஸ்டான சான்ஸ் இருக்கிறதுனால ஈஸியா நம்ம ஜாயின் பண்ணிடலாம். நமக்கு தேவை என்ன அப்படின்னா அந்த கரெக்டான எஃபர்ட்ஸ் இந்த இடத்துல தேவைப்படுது, ரைட்? ஸோ இதுல இன்னொரு புது அட்வான்டேஜ், இது வரைக்கும் வந்து என்சிசி என்ட்ரி ஆர்மி விங்ல இருந்தவங்க எல்லாருமே வந்து ஓடிஏக்கு தான் கொண்டு போவாங்க ட்ரைனிங்காக. ஆனா இந்த வாட்டி 13 கேண்டிடேட்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, என்சிசி ஆர்விங்ல இருக்கவங்களுக்கு ஐஎம்ஏ வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அதாவது ஐஎம்ஏ ஜாயின் பண்றதுக்கு ஒரு ப்ரொவிஷன்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, என்சிசி கிடைச்சோம் டைரக்ட் என்ட்ரி போகும்போது நான் வந்து ஐஎம்ஏ போனா நல்லா இருக்கும்னு தோணும் இல்லையா. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கிடைக்க போகுது நமக்கு, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் நேவல் அகாடமி எலிமலா. ஸோ கோர்ஸ் கமென்சிங் ஃப்ரம் 2025 ஜனவரி. அண்ட் இதுல வந்து தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க, எக்ஸிகியூட்டிவ் பிரான்ச்சஸ், ஹைட்ரோ பிரான்ச்சஸ் இருக்கும், பிளஸ் நேவல் விங் என்சிசி ஹோல்டர்ஸ்க்கு வந்து 6 சீட் வந்து வேகன்சிஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அவங்களுக்கு வேகன்சி 32. அண்ட் ஏர்ஃபோர்ஸ் அகாடமி இட்ஸ் அ பெர்மனன்ட் கமிஷன் என்ட்ரி. அண்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா அகைன் ஜனவரி 2025 வந்து, ஸோ ஜனவரி 2025 வந்து கோர்ஸ் ஆரம்பிக்கும் போது ஏர்ஃபோர்ஸ் அகாடமியில். ஸோ 32 மெம்பர்ஸ் வேகன்சி இருக்கு. அண்ட் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமியில் வந்து 275. இட்ஸ் அ மெகா ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்ல முடியும். யூஸ்வலா வந்து 180, 190, 200 வரைக்கும் டச் பண்ணுவாங்க. இப்போ வந்து 100+, அதுக்கு ஈக்குவலா சொல்ல முடியும். நம்ம 100 பேர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண மாதிரி தான் சொல்ல முடியும். ஸோ 275 மேல் ஆஃபீஸர்ஸ் வேகன்சிஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுல, ஓடிஏ சென்னைக்கு. அண்ட் விமன் ஆஃபீஸர்ஸ் 18. ஸோ டோட்டலா 457. Sorry, I said 475 earlier. It is not 475. It is 457
ஸோ 457 வேகன்சிஸ் வந்து இப்போ அவைலபிளா இருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூஸ் பண்ண போறோமா இல்லையான்றது யார் கையில் இருக்குன்னா நம்ம கையில தான் இருக்கு. அண்ட் இதுக்கான சிலபஸ் என்ன சார்? ஸோ வில் சி தி சிலபஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ், கோட் நம்பர் 01 இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷோட ஜென்ரல் ஆஸ்பெக்ட் என்னன்னா, நம்ம வந்து ஒரு பேசிக் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கலாம், தமிழ் மீடியம் படிச்சிருக்கலாம். சார் நான் வந்து தமிழ் மீடியம் படிச்சிருந்தா எனக்கு வந்து இந்த எக்ஸாமை கோப்பப் பண்ணி ஆன்சர் பண்ண முடியுமா? தாராளமா பண்ணலாம். நமக்கு தேவை என்ன அப்படின்னா பேசிக் கிராமர் அண்ட் ஆன்டனிம்ஸ், சினோனிம்ஸ், இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். ரெகுலரா ஒரு நியூஸ் பேப்பர் ரீடிங் ஹேபிட் இருந்துச்சு அப்படின்னா, பிளஸ் புக் ரீடிங் ஹேபிட் இருந்தா கண்டிப்பா அந்த இங்கிலீஷ்ல நான் இதுல வந்து பாத்தீங்கன்னா 120 கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. 100 மார்க் இருக்கிறதுக்கு மொத்தம் 120 கொஸ்டின்ஸ்க்கு. அப்போ 120 கொஸ்டின்ஸ் 100 மார்க், 2 மணி நேரம் எக்ஸாம் எழுத போறீங்க மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்ல. இதுல என்ன பியூட்டி அப்படின்னா ஆன்சர் அதுல இருக்கும். நம்மளோட வேலை என்னன்னா அந்த ஆன்சர் கண்டுபிடிச்சு சொன்னா போதும், ரைட்? ஸோ அதுக்கடுத்து ஜென்ரல் நாலேஜ் பேப்பர். ஜென்ரல் நாலேஜ் பேப்பர்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஸோ நம்ம ஒரு சப்ஜெக்ட் லிஸ்ட் பண்ணிட்டு போனால் நமக்கு நிறைய பெருசாக எதுவும் நிறைய படிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் அப்படி கிடையாது. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி நீங்கள் 10th வரைக்கும் எல்லாருமே தமிழ்நாடு போர்டில் எங்கே படிச்சிருந்தாலும் சரி, அது சிபிஎஸ்சி படிச்சிருந்தாலும் சரி, ஐசிஜிசிஎஸ்சி படிச்சிருந்தாலும் சரி, இல்லைனா வந்து நீங்கள் ஸ்டேட் போர்டு படிச்சிருந்தாலும் சரி, மெட்ரிக் படிச்சிருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே வந்து 10th வரைக்கும் கம்பல்சரியாக நம்ம சயின்ஸ் படிச்சிருப்போம் இல்லைங்களா? அந்த பேசிக் சயின்ஸ் வச்சு அவரோட 120 கொஸ்டின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் சயின்ஸ். ஸோ நீங்கள் அந்த ஸ்டாண்டர்ட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், தாராளமாக ஒரு 20+ கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக நம்ம கிராக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அண்ட் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம டே டு டே லைஃப்ல இருக்க விஷயத்தோட சேர்த்து படிச்சோம்னா ஈஸியாக ஜென்ரல் நாலேஜ் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் இதுவும் 120 கொஸ்டின்ஸ், 120 மார்க்ஸ் இருக்கு. 120 கொஸ்டின்ஸ் இருக்கு. 100 மார்க்குக்கு 2 ஹவர்ஸ்ல டெஸ்ட் எழுதணும் நீங்க. அண்ட் எம்சிக்யூஸ் பேஸ் பண்ண டெஸ்ட் இது, சரிங்களா? ஸோ ஓஎம்ஆர் ஷீட்ல வந்து மார்க் பண்ணணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எலிமெண்டரி மேத்தமெட்டிக்ஸ் கோட் நம்பர் 3. ஸோ அரித்மெட்டிக்ஸ் இருக்கும் அதில். ஸோ நம்பர் சிஸ்டம், யூனிட்டரி மெத்தட், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஸ்கொயர் ரூட்ஸ், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், அந்த மாதிரி டாபிக்ஸும் இருக்கும். அண்ட் அல்ஜிப்ரா, குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ், ஹெச்சிஎஃப், எல்சிஎம். ஸோ இந்த மாதிரி சில டாபிக்ஸும் அதில் இருக்கு. செட் லாங்குவேஜ் நோட்டேஷன்ஸ் எல்லாமே. அண்ட் ட்ரிக்னாமெட்ரி அண்ட் ஜியாமெட்ரி பார்ட் அண்ட் மென்சுரேஷன் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இந்த டாபிக்ஸ் தான் வந்து இதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதுல வந்து என்னன்னா 100 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. 100 மார்க்குக்கு 2 hours டெஸ்ட் எழுதணும். அண்ட் அகைன் எம்சிக்யூ மாடல். இதுல இப்ப நம்ம முதலே ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லைங்களா? பெர்மனன்ட் கமிஷனுக்கு என்ன பண்ணணும்? பெர்மனன்ட் கமிஷன் நீங்க எய்ம் பண்றீங்க, மேல் கேண்டிடேட்ஸ் வந்து பெர்மனன்ட் கமிஷன் எய்ம் பண்றாங்கன்னா ஜிகே பேப்பர் எழுதணும், இங்கிலீஷ் பேப்பர் எழுதணும், அண்ட் மேக்ஸ் பேப்பரும் டெஸ்ட் எழுதணும். இந்த 3 பேப்பருமே அவங்க டெஸ்ட் எழுதணும். இது அப்போ என்ன பண்றாங்கன்னா 300 மார்க்குக்காக டெஸ்ட் எழுதுவாங்க, சரிங்களா? அதாவது சண்டே என்னைக்கு எக்ஸாம்? 21st ஏப்ரல் சண்டே 2024 அன்னைக்கு இந்த எக்ஸாம் நடக்க போகுது. 21st ஏப்ரல் 2024 இந்த எக்ஸாம் நடக்க போகுது. ஒரே நாளில் தான். காலையில் 2 மணி நேரம், ஃபோர்நூன் 2 மணி நேரம், அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் 2 மணி நேரம். ஸோ 3 எக்ஸாம் எழுதுவாங்க. அதுவே வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் சூஸ் பண்றீங்க அப்படின்னா சேம் பேப்பர், அதாவது ஜிகே பேப்பர் அண்ட் இங்கிலீஷ் பேப்பர் நீங்க டெஸ்ட் எழுதுவீங்க. மேக்ஸ் மட்டும் எழுத மாட்டீங்க, மேக்ஸ் கிடையாது. ஸோ ஷார்ட் சர்வீஸ் கமிஷன், அதாவது ஓடிஏ ஜாயின் பண்றதுக்கு, ஓடிஏ மூலமா இந்தியன் ஆர்மியில ஜாயின் பண்றதுக்கு நீங்க 200 மார்க்ஸ் தான் டெஸ்ட் எழுத போறீங்க. சிம்பிள். ஸோ இதுதான் ப்ராசஸ் இந்த கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். இது வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் ப்ராசஸ். இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்எஸ்பி இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க. அந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூ வந்து 5 days நடக்கும் மொத்தம். நீங்க இங்க இருந்து போயிட்டு வர செலவு பாத்தீங்கன்னா யாரோட செலவுனா, ஃபர்ஸ்ட் டைம் நான் சிடிஎஸ் எக்ஸாம் எழுதுறேன், இப்போ நான் இங்க வந்து எஸ்எஸ்பிக்கு செலக்ட் ஆயிட்டேன், அதாவது இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணிட்டேன், நான் எஸ்எஸ்பிக்கு போறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எஸ்பி சென்டர் வந்து பாத்தீங்கன்னா போபால், அலகாபாத், டேராடூன், வாரணாசி, காந்தி நகர், இல்ல பெங்களூர், இந்த மாதிரி சென்டர்ஸ்க்கு நான் போக வேண்டியது இருக்கு, மைசூர், இந்த மாதிரி இடத்துக்கு நான் போக வேண்டியது இருக்குன்னா நான் என் கையில இருந்து காசு ஸ்பெண்ட் பண்ணுமா? இனிஷியலா புக் பண்ணும்போது உங்க கையில ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஆனா டிஏ டிராவல் அலவன்ஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அப் அண்ட் டவுன் டிக்கெட் வந்து 3rd AC கெபாசிட்டி வரைக்குமே வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணி இந்த எக்ஸாம் குவாலிஃபை ஆனா போதும். இன்டர்வியூ நீங்க போயிட்டு வர சார்ஜஸ் வந்து அவங்களே பே பண்ற போறாங்க. சரிங்க சார், இதுக்கப்புறம் வந்து சரி மெடிக்கல்ஸ் இருக்கு, அங்க ஸ்டே பண்றதுக்கு சாப்பாடு என்ன பண்ணுவாங்க, அதுவும் அவங்களே கேர் பண்ணிக்க போறாங்க. ஸோ நம்ம கையில செலவு கிடையாது. இல்ல அப்போ ஸ்டே பண்றதுக்கு ஓகே, சாப்பாடும் செலவு பாத்துக்கிறாங்க. பிளஸ் வந்து என்னன்னா அப் அண்ட் டவுன் டிராவலும் அவங்க பே பண்ண போறாங்க.
ஸோ நம்ம பண்ண வேண்டியது இந்த எக்ஸாம் எழுதி நம்மளை தகுதிப்படுத்திக்கிட்டா போதும். ஸோ இவ்வளவுதான் இதுல இந்த ஆப்பர்ச்சுனிட்டியோட ஒரு பிக்கெஸ்ட் பிளஸ் பாயிண்ட். அண்ட் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு, இப்போ வந்து செலக்ட் பண்ணியாச்சு, மெரிட் லிஸ்ட் மெடிக்கல் செக்அப் போறோம், நம்ம மெடிக்கல்ஸ் கிளியர் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கு? இந்தியன் மிலிட்டரி அகாடமி, இப்போ ஆர்மி சூஸ் பண்ணவங்களா ஐஎம்ஏ போவாங்க, பெர்மனன்ட் கமிஷன் சூஸ் பண்ணுவாங்களா, ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னா அவங்க வந்து ஓடிஏ சென்னை போவாங்க. பெர்மனன்ட் கமிஷன் சூஸ் பண்ணி ஏஎஃப்ஏ ஏர்ஃபோர்ஸ் அகாடமி போவாங்க, ஏர்ஃபோர்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா, நேவி கொடுத்துருந்தாங்கன்னா இந்தியன் நேவல் அகாடமி போவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ரெஸ்பெக்டிவ் பிளேசஸ்ல 1.5 வருஷம் ட்ரைனிங் எடுத்துக்குவாங்க ஓடிஏ தவிர. ஓடிஏ மட்டும் பார்த்தீங்கன்னா 2 டேர்ம். மற்ற அகாடமிஸ்ல ஐஎம்ஏ, ஏர்ஃபோர்ஸ் அகாடமி அண்ட் இந்தியன் மிலிட்டரி அகாடமி, தட் இஸ் நேவல் அகாடமி, மிலிட்டரி அகாடமி, ஏர்ஃபோர்ஸ் அகாடமி, இந்த 3 அகாடமிலையும் வந்து 3 டேர்ம்ஸ் அட்டன் பண்ணுவாங்க ட்ரைனிங் வந்து. ஆனா ஓடிஏ மட்டும் 2 டேர்ம் அட்டன் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஷார்ட் ஸ்பேன்ல, அதாவது 1 வருஷத்துல ஆஃபீஸர் ஆவாங்க, இவங்க வந்து 1.5 இயர்ஸ் ஆஃபீஸர் ஆவாங்க. ரைட், அவங்க பெர்மனன்ட் கமிஷன், இவங்க வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன், அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ இதை வந்து இப்போ நமக்கு தெரிஞ்சாச்சு, இதான் வந்து ப்ரொசீஜர், இப்படிதான் நடக்க போகுதுன்னு தெரியும். இப்போ இந்த எக்ஸாமை எப்படி சார் கிராக் பண்ணலாம்? நமக்கு எப்பவுமே வந்து நம்மகிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் இல்லையா? ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தால் நம்ம எப்பவுமே ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். அப்படி அந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் இங்கிலீஷ்ல இருக்கும், செகண்ட் ஃபோக்கஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல இருக்கும். ஏன்னா இது ரெண்டுமே ப்ராக்டிஸ் பண்ணா ஈஸியா நம்ம வந்து எடுக்க முடியும். ரைட்? ஸோ இங்கிலீஷ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ப்ராக்டிஸ் பண்ண முடியும், டெய்லி ப்ராக்டிஸ்ல கொண்டு வந்துட்டோம்னா ஈஸியா இதை நம்ம கிராக் பண்ணலாம். தேர்ட் ஒன் வந்து ஜிகே பார்ட். ஸோ இந்த 3 சப்ஜெக்ட்டுக்குமே நான் ஈக்குவலான டைம் அலோகேட் பண்ணி நான் ப்ரிப்பேர் பண்ணா கண்டிப்பா இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். அண்ட் இதுல சர்டனிட்டி எங்க அதிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ்லயும் மேக்ஸ்லயும் இதுதான் ஆன்சர் நம்ம ஷோரா சொல்ல முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 + 5 அப்படின்றது நம்ம 7 தான் எழுத முடியும், அது டவுட்டே இல்லை. அதே மாதிரி ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் கொஸ்டின் மேக்ஸ்ல எடுத்துக்கலாமே, போன வருஷம் கேட்ட கொஸ்டின் எடுத்துக்கிட்டோம்னா 3 × tan 20 degrees into tan 45 into tan 70. இந்த சம் பார்க்கும்போது கிரீக் அண்ட் லாட்டினா இருக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது. ஏன்னா நான் ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சிருக்க மாட்டேன், பட் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் நான் கரெக்டாக படிச்சிருந்தேன் அப்படின்னா tan 20 into tan 70 வந்து 1ன்ற வேல்யூ வரும். ஏன் அப்படின்னா tan 90 - 7 அப்படின்னு நம்ம எழுதணும் அப்படின்னா, சாரி tan 90 - 17 எழுதணும்னா சாரி, ஸோ tan இந்த tan வேல்யூஸ் இருக்கு பார்த்தீங்களா, காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் இருக்கும். ஸோ இந்த வேல்யூ வந்து 1ன்னு வரும். அப்போ ஈஸியாக நம்ம இதை கரெக்ட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் tan 90 - 70 போட்டோம்னா tan 20 வரணும், tan 20 கிடைக்கும் நமக்கு. ஆனால் tan 90 - 70 கொடுத்தோம்னா என்ன வேல்யூ கிடைக்கும்னா cot 70ன்ற வேல்யூ கிடைக்கும். இது வந்து ப்ராப்பர்ட்டி. இப்போ cot 70யும் tan 70 எடுத்துக்கிட்டோம்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும், ரெண்டுமே வந்து ரெசிப்ரோக்கல். அப்போ வேல்யூ 1. tan 45 ஓட வேல்யூ 1. ஸோ நமக்கு வந்து 1 × 3. ஸோ ஆன்சர் இஸ் 3. ஸோ நமக்கு அந்த ப்ராப்பர்ட்டி தெளிவாக தெரிஞ்சிருந்தா நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ நமக்கு தேவையானது என்னன்னா அந்த ப்ராப்பர்ட்டி கரெக்டாக ப்ராப்பராக மெமரியில் வைக்கணும், அதை எப்படி யூஸ் பண்ண நமக்கு தெரியணும். இது தெரிஞ்சிட்டாலே வந்து மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம். ஸோ இங்கிலீஷும் அதே மாதிரி தான், கிராமர் பார்ட் தெளிவாக இருக்கலாம். அதே மாதிரி நியூஸ் பேப்பர் வந்து ரெகுலராக படிக்கணும். நியூஸ் பேப்பர் படிச்சாதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா ஒரு சென்டென்ஸை கோர்வையாக படிச்சு புரிஞ்சுக்கிற தன்மை, அதாவது காம்ப்ரிஹெண்டிங் கெப்பாசிட்டி நமக்கு வரும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூடிய கெப்பாசிட்டி. அண்ட் ஜிகே பார்ட் படிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து தெளிவாக நம்ம 9th 10th புக்ஸ் கொஞ்சம் நல்லா படிக்கணும். என்சிஆர்டி புக்ஸ் படிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9th 10th சயின்ஸ் புக்ஸ் படிக்கணும், ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி புக்ஸ் படிக்கணும், எக்கனாமிக்ஸ் படிக்கணும். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸை வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் நியூஸ் பேப்பர்ஸ் மூலமாகவும். இல்லைன்னா வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு மேகசின்ஸோ, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரண்ட் லைன், அவுட்லுக், இந்த மாதிரி நிறைய மேகசின்ஸ் இருக்கு. அந்த மேகசின்ஸ் வந்து இங்கிலீஷ் வாசிச்சு புரிஞ்சு அதுக்கு வேர்ட்ஸை நம்ம வந்து நோட் பண்ணி வொக்காபுலரி பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எனக்கு வந்து இங்கே மட்டும் இல்லை சார், எனக்கு வந்து எஸ்எஸ்பிலையுமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 5 days இன்டர்வியூ ப்ராசஸ் சொல்லியிருக்கு இல்லையா, அதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ப்ரோக்ராம், அதாவது இந்த எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வந்து இந்த ப்ரோக்ராம் இந்த எக்ஸாமை பற்றி நம்ம இன்னும் நிறைய பேசுவோம். அண்ட் இங்கே விஷன் டிஃபென்ஸ்ல இருந்து முக்கியமாக ஒரு விஷயம் என்ன கன்வே பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா,
2nd January ஒரு நியூ பேட்ச் வந்து லான்ச் பண்றோம் கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீஸ்க்கும் என்டிஏ எக்ஸாமினேஷன்ஸ்க்கும். இதை தவிர்த்து டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் சீரீஸ் எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷலைஸ் ப்ரிப்பரேஷன் தேவைப்படுமா? சில பேர் வந்து எனக்கு ஸ்பெஷலைஸ் ப்ரிப்பரேஷன் தேவைப்படாது, பட் நான் எங்க நிக்கிறேன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு டெஸ்ட் சீரீஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா சில பேருக்கு வந்து எனக்கு வந்து சார் கொஞ்சம் கிளாஸஸ் அண்ட் கான்செப்ட் கிளாஸஸும் இருந்தா பெட்டரா இருக்கும்ன்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால 2nd January ஒரு புது பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம் வித் கான்செப்ட் கிளாஸ் அண்ட் டெஸ்ட் சீரீஸ். அண்ட் சேம் 2nd January டெஸ்ட் சீரீஸ் இஸ் ஆல்சோ ஸ்டார்டிங். நீங்க எஜுவீர் அப்படின்னு ஒரு ஆப்ல போயிட்டு அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கிளியரா கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கான சிலபஸ் அண்ட் எப்போ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, டெஸ்ட் சீரீஸோட லிங்க் எங்க இருந்து டவுன்லோட் பண்றது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஒரு எக்ஸாமை வந்து மிஸ் பண்ணாம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்றதுக்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. சரி, இதை பத்தி வேற ஏதாவது ஸ்பெஷலா சொல்லணும் அப்படின்னா, ஒரு மாத சம்பளம், ஒரு டிகிரி முடிச்சவங்களோட மாத சம்பளம் எவ்வளவு இருக்கு நம்ம எதிர்பார்க்கலாம்? ஒரு 40,000 30,000 எடுத்துக்கலாமா? இங்க ஸ்டைஃபண்ட் மட்டுமே 56,100 ரூபாய் தராங்க. ஸோ 1. அண்ட் இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வருது, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வருது. இது 2. ஸோ சில பேர் கேட்பாங்க இல்லையா, எனக்கு எவ்வளவு சம்பளம் வருது அப்படின்னு கேட்டா 56,100 ரூபாய் வந்து என்னோட ஸ்டைஃபண்ட். ஸோ 56,100 ரூபான்றது வந்து என்னோட ஸ்டைஃபண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டிக்கு. அடுத்து செகண்ட் பாத்தீங்கன்னா அது வந்து ஸ்டைஃபண்ட் மட்டும் தான். பே பேண்ட் 3ல வர பேசிக் பே 56,100 வந்து. ஸோ என்னோட சேலரி எவ்வளவு தூரம் போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,77,500 வரைக்கும் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிக் ஃபார் சேலரி. செகண்ட் டிக் வந்து பாத்தீங்கன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டான்னு கேட்டா எஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வருது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ செகண்ட் டிக். அண்ட் இதனால என்ன பெனிஃபிட் இருக்கு சார்? உங்களோட டிராவல் ஆகட்டும், இல்ல உங்க ஃபேமிலியோட டிராவல் ஆகட்டும், இதுல கன்செஷன்ஸோட இருக்கு உங்களுக்கு. ஸோ அது ஒரு டிக் வருது. செகண்ட் வந்து யூசேஜ் ஆஃப் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் ஃப்ரம் டிஃபென்ஸ் சர்வீசஸ். ஸோ மிலிட்ரி ஹாஸ்பிட்டல், கமாண்ட் ஹாஸ்பிட்டல், ஆர்என்ஆர் ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸோட நீங்க வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர், அதாவது நீங்க டிஃபென்ஸ்ல இருக்கீங்கன்னா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து அங்க பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து 3வது டிக். அடுத்து இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தெளிவா யோசிச்சோம் அப்படின்னா இன்சூரன்ஸ் வந்து கவரேஜ் வந்து எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சோம்னா 175 lakhs இருந்து 1 crore வரைக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கு. அதை தவிர்த்து நீங்க என்ன மாதிரி ஏரியால போஸ்டரா இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான ஸ்பெஷல் அலவன்சஸும் அதுல கொடுக்கப்படுறாங்க. ஸோ இதுதான் இதுல ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட். அண்ட் இது எல்லாம் தாண்டி சார், இது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு மைண்ட்ல ரொம்ப பெருசா, அதாவது உயர்ந்திருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு தாட் என்னன்னு பாத்தீங்கன்னா சர்வீஸ் டு த நேஷன். ஆர்ம்டு ஃபோர்ஸோட ஒரு டேக்லைன் சொல்லணும் அப்படின்னா சர்வீஸ் பிஃபோர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பேர் தான் அந்த ஒரு ஆட்டிடியூடோட பிஹேவ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஆட்டிடியூட்ல முன்னாடி போவாங்க. ஸோ முன்னேறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இளைஞர்கள் அனைவருக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் நான் நம்புறேன். அண்ட் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாம நம்ம எடுக்கணும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஜெய் ஹிந்த்.